வெல்கம் பேக் டு வெற்றிலான் டுடே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கமெண்ட்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால வந்து நம்ம போன வீடியோல வந்து புக்ல எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டாபிக் எடுத்திருந்தேன், ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதுல நிறைய கேஸ் லாஸ் வரும். இதுல இருக்க எல்லா கேஸ் லாஸும் ரொம்ப முக்கியமான கேஸ் லாஸ். 4 மார்க்லயும் கேட்டிருப்பாங்க, 7 மார்க்லயும் அதிகமா கேட்டிருப்பாங்க, கேஸ் லாவே பார்ட்டிலையும் கேட்டு வச்சிருப்பாங்க. இதுல வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, சினாப்சிஸ் எப்படி யூஸ் பண்ணணும், நான் சொல்ற சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்படியே சினாப்சிஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஆத்தர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியில என்னென்ன கேசஸ் வரும், டாக்டரின் என்ன இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, பொதுவா இன்டர்நேஷனல் லா பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா கண்ட்ரியை தான் மென்ஷன் பண்ணும். ஸ்டேட் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி ஸ்டேட் கிடையாது. ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு நாடை தான் குறிப்பிடுவாங்க இன்டர்நேஷனல் லா பொறுத்த வரைக்கும். அப்ப இங்க வந்து ஒரு நாட்டோட பொறுப்பு என்ன அப்படின்றது தான் இதுல சொல்ல போறாங்க. ஒரு நாட்டோட பொறுப்பு என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி பிரீச் பண்றாங்கன்னா அந்த பிரீச்டு கண்ட்ரி வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இதுல வரும். சரி, ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங்கா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வைகாரியஸ் லைபிலிட்டி அப்படின்னு அது நம்ம எங்க படிச்சிருப்போம்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருப்போம். ஏஜென்ட்டோட தப்புக்கு வந்து பிரின்சிபலும் லயபிள் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இப்ப வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, அவர் வந்து ஒரு வேலையை வந்து ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜென்ட் வந்து அந்த வேலையை ப்ராப்பரா செய்யாமட்டு ஒரு பார்ட்டி, அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யாரு லயபிள் ஆவாங்கன்னா அந்த ஏஜென்ட் லயபிள் ஆவாங்க, பிளஸ் அந்த வேலையை கொடுத்த பிரின்சிபலும் லயபிள் ஆவாங்க. இதுதான் வந்து வைகாரியஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வைகாரியஸ் லைபிலிட்டிக்கும் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்ட்ரி வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டேட், அந்த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி வந்து அந்த கான்ட்ராக்டை பிரீச் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து லயபிள் டு பே காம்பன்சேஷன், தட் இஸ் பெக்குனரி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற போது இதுதான் வந்து வைகாரியஸ் லைபிலிட்டியா நம்ம அந்த டாபிக்ல வரும். இது வந்து அடுத்த சைட் ஹெட்டிங் வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஃபீல்ட் ஆஃப் டிஃபரெண்ட் ஃபீல்டுல என்னென்ன மாதிரி ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னும் போது, இன்டர்நேஷனல் டெலிக்வன்சி அப்படின்னா ஒரு குற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து ஒரு பவர்ல இருக்க ஒரு அபிஷியலோ இல்லைன்னா ஒரு கவர்மெண்டல் அத்தாரிட்டி இல்லைன்னா ஒரு கவர்மெண்டல் ஆபீஸ்ல இருக்க ஒரு பர்சன்ஸோ அவங்களோட கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸையோ இல்லைன்னா அவங்களோட டியூட்டியை பிரீச் பண்ணாங்கன்னா யாரு வந்து ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படின்னும் போது அந்த ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி நம்ம ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம். ட்ரீட்டினா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீட்டிக்கு அகைன்ஸ்டா வந்து இங்க வந்து கவர்மெண்டல் அபிஷியல்ஸோ யாராவது ஒருத்தர் வந்து நடக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து பிரீச் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி, அதாவது அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல, அதை பிரீச் பண்ணும் போது எந்த கண்ட்ரி பிரீச் பண்றாங்களோ அவங்க வந்து லயபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத ஸ்டார்க் அப்படின்ற ஒரு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷனா மட்டும் இருக்க முடியாது, இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன்ஸ், இன்டர்நேஷனல் லா ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷனா மட்டும் வச்சுக்க கூடாது, அது ரெண்டு கண்ட்ரியோட பிரச்சனையா இருக்கக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல யாருமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ்னா பெக்குனரி காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. பெக்குனரி காம்பன்சேஷன்னா பணமா வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. அதே இது வந்து ஒரு கிரைம் பண்றாங்க அப்படின்னா அந்த கிரைமுக்கு வந்து பனிஷ்மெண்டா வந்து நம்ம பனிஷ்மெண்டா ப்ரொவைட் பண்ணுவோம் அவங்க பண்ண தப்புக்கு. இதுதான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து இன்னொரு டாபிக் என்ன வருது அப்படின்னா, நோஷன்ஸ் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோஷன்ஸ் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஸ்டேட் எக்ஸ், நான் வந்து எக்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டு,
நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒய்ன்ற ஸ்டேட்ல இருக்க ஒரு சிட்டிசனுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஏற்படுத்துற மாதிரி நான் ஒரு காயமோ ஏதோ பண்ணிடுறேன் அப்படின்னா இப்ப வந்து அந்த ஸ்டேட் எக்ஸா இருக்க நான் வந்து அந்த காயத்துக்கு லயபிள் ஆவேன். அப்ப வந்து இப்போ காயத்துக்கு லயபிள் ஆவேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அந்த ஸ்டேட் ஒய்ல இருந்து queries கிளைம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து விளக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து நோஷன்ஸ் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோஷன்ஸ் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஒரு ஒரு அந்த கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ல இருக்க ஒரு ஸ்டேட்டோ இல்லைன்னா அங்க இருக்க ஏதாவது ஒரு அபிஷியல் ஆர்கனோ ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட பிரீச் பண்ணிருக்கணும். அந்த பிரீச் வந்து இன்டர்நேஷனல் லாவை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதா வந்து இதுல சொல்றாங்க. இது ரிலேட்டடா வந்து நம்ம புக்ல ஒரு கேஸ் இருக்கு, யூஎஸ் வெர்சஸ் மெக்சிகோ யூமேன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேயர் ஆஃப் மெக்சிகன் கண்ட்ரி அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கண்ட்ரியில நடக்கிற ப்ராப்ளம கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி அங்க இருக்க ரயாட்ஸ் கிளர்ச்சியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி அங்க இருக்க லெப்டினன்ட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு. அந்த லெப்டினன்ட் வந்து அந்த ஆர்டரை கேட்டு அங்க இருக்க ரயாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அந்த ட்ரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போய் அங்க இருக்க பீப்புள்ஸ வந்து அவங்க வீட்டுல போய் அவங்கள வந்து வயலேட்டிவா வந்து ஹராஸ் பண்றதும் அதுக்கப்புறமா வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அடிச்சு துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால வந்து அவங்க மேயர் சொன்னது வந்து கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா இவங்க பண்ணது என்னன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணாங்க. அதுல வந்து 2 அமெரிக்கன்ஸ வந்து பிடிச்சு பிணை கைதிகளா பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதுல ஒரு அமெரிக்கன் வந்து இறந்துருவாரு. இப்போ அமெரிக்கா வந்து கேக்குறாங்க எப்படி நீங்க எங்களோட அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து நீங்க கொல்லலாம் அவங்கள வந்து பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து மேயர் சொன்ன ஆர்டர் வந்து இங்க வந்து ராங்கா வந்து கமிட் ஆகி தப்பான ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால அந்த ஸ்டேட் மெக்சிகன் ஸ்டேட் லயபிள் அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு இந்த தப்புல ஈடுபட்டவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து நோஷன்ஸ் ஆஃப் இம்பியூட்டபிலிட்டிக்கு அந்த கேஸ். அது ரிலேட்டடா நம்ம எழுதிக்கலாம் அந்த கேஸ். அடுத்து வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் கேஸ் ஆஃப் ஏலியன்ஸ். ஏலியன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏலியன் அப்படின்றவங்க யாருன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம கண்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. வேற கண்ட்ரில இருந்து ஒரு பர்சன் இருப்பாங்க, ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்காது, அவங்க இந்தியன் நேஷனாலிட்டிலே வர மாட்டாங்க. அவங்க தான் ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏலியனை பாதுகாக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா சிட்டிசன்ஸை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் வந்து ஏலியன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். சிட்டிசன்ஸுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதுல நிறைய ரைட்ஸ் ஏலியன்ஸுக்கு இருக்கு அப்படின்றதான் இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஏலியன்ஸோட ஒரு ரைட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் தான் வந்து பொறுப்பு. அதே மாதிரி இங்க ஒரு ஏலியனை வந்து அந்த ஸ்டேட்ல இருக்க அந்த பர்டிகுலர் கண்ட்ரில இருக்க சிட்டிசன் வந்து அடிச்சோ துன்புறுத்தியோ இன்ஜுரி ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த ஏலியனா இருக்க அந்த பர்சன் வந்து அந்த கண்ட்ரிலாலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா அவங்களோட ஹோம் கண்ட்ரி இருக்கும்ல அங்க இருக்க கோர்ட்ஸ்லயும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்றத இதுல சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆக்ட் ஆஃப் பிரைவேட் பர்சன். இப்போ வந்து ஒரு பிரைவேட் பர்சன் வந்து ஒரு லாவை வயலேட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கண்ட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இன்டர்நேஷனல் லாவை வயலேட் பண்ண அப்படின்னும் போது அந்த வயலேஷனை தடுக்கிறதுக்கு டியூ டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச முயற்சியோட அந்த கண்ட்ரி ஈடுபட்டிருந்தா அந்த கண்ட்ரி வந்து பொறுப்பாகாது அப்படின்றாங்க. அப்படி முடிஞ்ச முயற்சியோட ஈடுபடல அதை தடுக்கிறதுக்கு அப்படின்னும் போது அந்த கண்ட்ரியும் சேர்ந்து பொறுப்பாவாங்க அப்படின்றாங்க. அப்படி முயற்சியோட ஈடுபட்டிருந்தாங்கன்னா அந்த பிரைவேட் பர்சனும் அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் அகெயின்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க 2 பேருக்கும் தான் வந்து கேஸ் நடக்கும். இப்ப வந்து முழு முயற்சியோட அந்த கண்ட்ரி ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா இப்ப ஈடுபடல அப்படின்னா அந்த ஸ்டேட்டும் அந்த கண்ட்ரியும் பொறுப்பாவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்ட் ஆஃப் மாப் வயலன்ஸ், அதாவது அடுத்த சைடு ஹெட்டிங். மாப் வயலன்ஸ் அப்படின்னா கும்பலா சேர்ந்து வன்முறை பண்ணுவாங்கல்ல அதை தான் சொல்றாங்க. இப்போ மாப் வயலன்ஸ் அப்படின்னும் போது இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து அது வந்து இன்டர்நேஷனல் லாவை வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து அந்த மாப் வயலன்ஸை தடுக்கிறதுக்கு போதிய முயற்சி அதாவது டியூ டெலிஜென்ஸை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க
பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாப் வைலன்ஸ் பண்ணவங்க தான் வந்து லைபிள் ஆவாங்க. அதே இது வந்து டியூ டெலிஜென்ஸா நடந்துக்கல அப்படின்னா கண்ட்ரியும் லைபிள் ஆவாங்க, அந்த மாப் வைலன்ஸ் பண்ணவங்களும் லைபிள் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆக்ட் ஆஃப் இன்சர்ஜென்ஸ். அப்படி இன்சர்ஜென்ஸ் அப்படின்னா யாருன்னா கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இந்த மாதிரி வந்து ஒரு கிளர்ச்சி கிளம்பி அங்க இருக்க லாஸையும் இன்டர்நேஷனல் லாவையும் வைலேட் பண்ணுது அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஸ்டேட் வந்து அந்த பர்டிகுலர் அஃபென்சிவான ஆக்டுக்கு அகைன்ஸ்டா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டும் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது ரிலேட்டடா வர டாபிக் என்னன்னா கிளாவோ டாக்டர்னு சொல்லுவாங்க. இது தனியா வந்து நமக்கு 4 மார்க்லயும் கேட்பாங்க, எப்பயாவது 7 மார்க்லயும். கிளாவோ டாக்டர் அப்படின்னா என்னன்னா கிளாவோ ஆஃப் அர்ஜென்டினால கொண்டு வந்தது. சிவில் வார் டைம்ல வந்து அங்க இருக்க ஏலியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கண்ட்ரி வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து வீக்கர் செக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ வந்து அஃபெக்ட் பண்ணும், அதிகமா அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த டாக்டரினை வந்து அக்செப்ட் பண்ணல. அதுல அக்செப்ட் பண்ணாத கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த டாக்டரினை வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் கவர்மெண்டல் ஆர்கன்ஸ். இப்ப வந்து கவர்மெண்டல் ஆர்கன்ஸ் அது ரிலேட்டடான டாபிக் தான் இதுல வரும். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹையர் அபிஷியலோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனு கீழையும் அவங்களோட ஆள்வரை கீழையும் அவங்களோட அபிஷியல் பவர்ஸையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து அந்த ஸ்டேட்டை வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாது. இப்ப அதே ஆபீசர் வந்து அவங்களோட பவரை விட்டுட்டு எக்ஸஸ் பவர் யூஸ் பண்ணியிருந்தாலோ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களோட லிமிடேஷனை தாண்டி யூஸ் பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஆபீசரும் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டும் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் ஃபாரினர்ஸ். ஏலியன் கூட ஒரு ஸ்டேட் வந்து கான்ட்ராக்ட், அந்த கண்ட்ரியும் அந்த ஏலியன் பர்சனும் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஏலியன்னா யாருன்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இப்ப வந்து அந்த ஸ்டேட் வந்து பிரீச் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏலியன் வந்து ஏலியன் பர்சன் வந்து அந்த ஸ்டேட்டோட கஸ்டமரி லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி சப்போஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா அவங்களோட ஹோம் டவுன் லாஸ், அதாவது அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களோ அந்த கண்ட்ரி லாஸ்லயும் என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன்ஸ்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பெக்யூனரி காம்பன்சேஷன், அதாவது பணமா வாங்கிக்கலாம். இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ கிரைம் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதுக்கு தகுந்தாப்புல பனிஷ்மெண்ட்டோ எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு கேஸ் பார்க்கலாம். ஐ ஆம் அலோன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. இதுல பிரிட்டிஷோட ஷிப்பு, ஆனா வந்து அது கனடால ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்க வந்து லிக்கர் கேரி பண்ணி கொண்டு போறாங்க, ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ் வந்து கேரி பண்ணி கொண்டு போறாங்க ஷிப்ல. அந்த ஷிப்பை வந்து ஹை ஆன் சீஸ், நம்ம லா ஆஃப் சீல படிச்சிருப்போம், ஹை ஆன் சீஸ்ல வந்து 200 மைல்ஸ் தாண்டி யூஎஸ் ஷிப் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு லிக்கர், ஏன்னா வந்து யூஎஸ்க்கும் யூகேக்கும் வந்து லிக்கர் ட்ரீட்டி இருக்கு. அதாவது ட்ரீட்டினா ஒப்பந்தம் தெரியும், இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. லிக்கர் ட்ரீட்டி வந்து இந்த மாதிரி லிக்கர் கேரி பண்ணி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. யூஎஸ் ஷிப் வந்து அந்த கெனடியன் ஷிப்பை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது பிரிட்டிஷ் ஷிப்னு நினைச்சு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா அது கனடால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா ரெஜிஸ்டர் ஆன இடம் தான் கனடா. அப்ப அந்த ஷிப்போட ஓனர் யார் அப்படின்னா கனடா கண்ட்ரி தான் ஓனர். இப்ப இவங்க தப்பா பிடிச்சிட்டு போனதுனால கனடியன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க யூஎஸ் கிட்ட வந்து $25,000. எப்போனா 1929 வந்து $25,000 வந்து கிளைம் பண்ணி காம்பன்சேஷனா கேட்டிருப்பாங்க. இந்த கேஸை வந்து நம்ம இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். வந்து ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரோபிரியேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ராப்பர்ட்டி. அதாவது இங்க வந்து ஒரு வயலேஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்காண்டி ஃபாரின்ல இருக்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து பறிமுதல் பண்றது. முதல்ல வந்து இந்த கான்செப்டே வந்து அகைன்ஸ்ட் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது அகைன்ஸ்ட் இன்டர்நேஷனல் லா கிடையாது, இப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நேஷனலைசேஷன் ஆக்கியாச்சு. அதாவது எக்கனாமிக்கலா வந்து ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆக்டுக்கு வந்து அந்த ஃபாரின் ப்ராப்பர்ட்டிஸை வந்து பறிமுதல் பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு
கண்ட்ரியோட எக்கனாமியை டிசைட் பண்றது அந்த கண்ட்ரி தான் அப்படின்றதுனால இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. லயபிலிட்டிஸ் ஃபார் மல்டிநேஷனல் கார்பரேஷன், இந்த கான்செப்ட் வந்து போபால் கேஸ் ட்ராஜடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் தான் வந்து இன்டர்நேஷனல் லால வந்து அதாவது எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அதாவது டிசம்பர் 12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட பொறுப்பு, இந்த மாதிரி வந்து பெரிய ட்ராஜடி நடந்துச்சுன்னா அது வந்து அந்த ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டேட்டோட முனிசிபல் லால வந்து முனிசிபல் லானா அந்த கண்ட்ரியோட லால வந்து இது ரிலேட்டடான சட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இன்டர்நேஷனல் லா லெவல்ல எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ல டிசம்பர் 12 1974 வந்து ஒரு சார்ட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட வந்து இன்டர்நேஷனல் லாவோட ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டி முடியுது. இதே ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியில நிறைய கேசஸ் இருக்கு. நியூரம்பர்க் ட்ரையல் இருக்கு, ஐஎம் அலோன் சொல்லிட்டேன், கார்பு சேனல் இருக்கு, யூஎஸ் வெர்சஸ் மெக்சிகோ இருக்கு, நிறைய கேசஸ் இருக்கு. நியூரம்பர்க் ட்ரையல் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ். அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து நியூரம்பர்க் ட்ரையல தனியா செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷனல்ல என்னென்ன கேசஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கேஸோ அதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 அது மாதிரி நம்ம வீடியோஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.